ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கர்த்தரின் சத்தம் நிகழ்ச்சியில் பங்கு பெற வந்திருக்கிற உங்களை தேவன் ஆசீர்வதிப்பாராக. இந்த அருமையான வேளையில் நம் வேதத்தில் உள்ள நீதிமொழிகளின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரத்தின் 31ஆம் வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்றுக்கும் பின்னிடையாததும் ஆகிய சிங்கமும் போர்க்குதிரையும் வெள்ளாட்டுக்கிடாவும் ஒருவரும் எதிர்க்கக்கூடாத ராஜாவுமே. ஒன்றுக்கும் பின்னிடையாதது, என்ன சம்பவங்கள் என்ன காரியங்கள் நேர்ந்தாலும் பின்னிடையாத ஒரு 4 பேரை குறித்து சொல்லுகிறார். அதில் ஏற்கனவே சிங்கத்தை குறித்து பார்த்து விட்டோம். சிங்கத்தை குறித்து நல்ல பதிவு, நல்ல போதனைகள் அடங்கிய பகுதிகளை வெளியிட்டிருக்கிறோம். குதிரையை குறித்த நிறைய காரியங்களை சொல்லலாம். ஒரு 5 காரியங்கள் உங்களுக்கு சொல்லுகிறேன். சாலமோன் ஞானிதான் தேவன் தந்த ஞானத்தினால 3000 நீதிமொழிகளையும் 1005 பாடல்களையும் பாடியுள்ளார். இவர் தேவன் தந்த ஞானத்தால் மக்களுக்கு போதனை செய்யும்படி போய்த்திருக்கிற காரியங்களில் உன்னத பாட்டு புஸ்தகம் 1005 பாடல்களில் உன்னதமான பாடல் தேவனுக்கும் தேவ ஜனங்களுக்கும் இருக்கிற உறவை, அன்பின் உறவை விளக்கி கூறும்படிக்கு அங்கே கூறப்பட்டிருக்கிற அந்த வார்த்தையில் மணவாட்டியாகிய சூலமித்தியை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற ஒரு வாசகம். உன்னத பாட்டு 9ஆம் அதிகாரம் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில், பெரியமே உன்னை பார்வோன் ரதத்தில் பூண்டிருக்கிற பரிகள் பவுஞ்சு கூப்பிடுகிறேன் என்று, பரிகள் பவுஞ்சு குதிரை கூட்டங்கள், பரிகள் என்றால் குதிரை, குதிரை கூட்டங்களுக்கு ஒன்று ஒப்பிடுகிறேன் என்று சொல்லி அங்கே சாலமோன் தான் குறிப்பிடுகிறார். அதுவும் பார்வோன் ரதத்தில் இருக்கிற பரிகள். ஒரு ரதத்தில் 12 குதிரைகள் வரைக்கும் பூட்டப்பட்டிருக்கும். 4 குதிரைகளாக 4 குதிரைகளாக 3 வரிசையாக நிறுத்தி பார்வோன் ரதத்தை இழுத்து செல்லக்கூடிய அருமையான ஒரு அழகும் வாட்ட சாட்டமான அந்த குதிரை எப்படி பராமரிப்பாங்க? அந்த குதிரைக்காரனுக்கு அதிக சம்பளம் கொடுத்து பராமரித்து பாதுகாத்து வழிநடத்தி வருகிற ஒரு குதிரை. அவ்வளோ அழகாக இருக்கும் பார்வைக்கு. அந்த 12 குதிரைகளை ஒன்று போல் எடுத்து வைத்து அந்த ரதத்தை, பார்வோனுடைய ரதத்தை, திருச்சபைக்கு அடையாளம், பார்வோனு ரதத்தை இழுத்து போகிற ஒரு அழகு, ஒரு மனதோடு இழுத்து போகிற ஒரு அழகு. அது உன்னத பாட்டு புஸ்தகத்தை தியானித்தோமானால் அந்த ஞானங்களை நிறைய கற்றுக்கொள்ளலாம். இந்த இடத்தில் ஒரு 5 காரியங்களை குதிரையை பற்றி சொல்லுகிறேன். குதிரை பற்றி என்ன ஆவிக்குரியவன் ஆவிக்குரிய காரியங்களோடு சம்பந்தப்படுத்தி காண்பிக்கிறான். நாம் இதன் மூலமாக கற்றுக்கொள்ளுகிற பாடங்கள் என்னவென்பதை நாம் பார்க்க போகிறோம். ஒன்றுக்கும் பின்னடையாத தைரியமுள்ள விசுவாச நடைபோடுகிற ஒரு மனுஷனுக்கு அடையாளமாகத்தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. திருச்சபையில் இருக்கிற ஒரு மனுஷன் விசுவாச நடைபோடுகிறவனாக இருக்கணும். எதுக்கும் பயப்படாது குதிரை, பயம் அறியாது. அதில் பார்வோன் குதிரை பழக்கப்படுத்தப்பட்ட குதிரையாச்சே, பயமறியாத குதிரை. யுத்தத்தை கண்டால் பயப்படாது.
அதற்காக தான் குதிரையை யுத்தத்துக்கு அழைத்து செல்லுவாங்க. யுத்தத்துக்கு அழைத்து செல்லும்போது கூட யாத்திராம 14:28 வாசிக்கிறபடி முன்னே போயிட்டாங்க. பின்னாடி பார்வோனும் அவருடைய சேனைகளும் குதிரை வீரர்களும் ரதங்களும் புறப்பட்டு போய் அங்கே மூடப்படுகிற அந்த செங்கடை மூடிட்டு அந்த சேறு சகதிக்குள்ளே மாண்டு போனார்கள்னு பார்க்குறோம். எதற்கும் கவலைப்படாமல் இறங்கி பயப்படாமல் செல்லுகிற ஒரு ஜீவன்தான் இந்த குதிரை. அதை பரிகள் பவுஞ்சு. நீங்கள் குதிரை கூட்டத்தை போல எதற்கும் பயப்படக்கூடாது. சூழ்நிலைகளுக்கோ நாசமோசங்களுக்கோ சத்துருவின் பயங்களுக்கோ அவைகளை பார்க்கக்கூடாது. கர்த்தர் சொன்ன வார்த்தை, தரிசனம், அவர் தந்த விசுவாசம், அவர் அறியாத ஒன்றும் வரப்போகிறதில்லை. நம்முடைய பயத்திலேயே சகலத்தையும் வரவழைத்து கொள்ளுவது. யோபு சொல்கிற, நான் பயந்த காரியம் எனக்கு சம்பவித்தது. அவனுடைய பயப்பட்ட பயம்தான் அவனுக்கு அப்படிப்பட்ட காரியங்களை எல்லாம் சம்பவித்தது. இழப்புகள், நாசங்கள், மோசங்கள், வேதனைகள், துயரங்கள், துன்பங்கள் எல்லாம் சந்தித்தான் என்று பார்க்கிறோம். அவனே சொல்கிறான், நான் பயந்தது எனக்கு வந்ததுப்பா. நான் தேவையில்லாத பயத்தை உடையவனாக இருக்கிறேன். மனுஷனுக்கு பயப்படுகிற பயம், பிசாசுக்கு பயப்படுகிற பயம், சூழ்நிலைகளுக்கு பயப்படுகிற பயம் நிச்சயமாகவே உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய தீங்கை, இழப்பையும் கொண்டு வரக்கூடும். எனக்கு அன்பான சகோதரனே, சகோதரியே, நீ எதற்கும் பயப்படாத, பயமறியாத மனுஷனாக இருக்கணும். பயமறியக்கூடாது. இப்போ யாத்திராம 15ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் கூட மிரியாம் சொல்லி பாடும் பொழுது குதிரைகளையும் குதிரை வீரர்களையும் கடலின் ஆழத்தில் அமிழ்த்து போட்டார். அப்படிப்பட்ட வீரியம் நிறைந்த குதிரையாக இருந்தாலும் சரி, அது பார்வோனுடைய குதிரையாக இருந்தாலும் சரி, தேவனுக்கு முன்பாக ஒன்றுமே இல்லை. தேவனுக்கு முன்பாக ஒன்றுமே இல்லை. அவர்களை கடலில் அமிழ்த்து போட்டார் என்று பார்க்கிறோம். கடலில் அமிழ்த்து போகிற ஒரு சூழ்நிலை இருந்தாலும் அதை கண்டு பயப்படாத ஒரு ஜீவன், பயப்படாத ஒரு மிருகம் இந்த குதிரை. இரண்டாவது என்ன காரியத்தை கற்றுக்கொள்ள முடியும்னா, குதிரை வேத புத்தகத்தில் எதை காட்டுகிறது? கனத்தை, ஹானர். ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனை கனப்படுத்துகிற, ஹானர் பண்ணுற ஒரு காரியத்திற்கு குதிரை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லது அந்தஸ்து. எஸ்தர் ராஜாத்தி புஸ்தகம், எஸ்தர் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் 9ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது அங்கே இப்படி ஒரு நாள் ராஜாவுக்கு தூக்கம் வரல. அகாசுவருக்கு 127 நாடையும் ஆண்டுகிட்டு இருக்கிறவருக்கு தூங்குறாருன்னா பெரிய ஆச்சரியமான காரியம்தான். ஒரு நாள் தூக்கம் வரல, ஆண்டவரே தூக்கத்தை கலைத்து விட்டு, சரி வர்த்தமானங்களை வாசியப்பா என்று வர்த்தமானங்களை, நாடகம புஸ்தகங்களை வாசிக்கும் பொழுது அதில் மொர்தெகாய்ன்னு இருக்குது. தினந்தோறும் நடக்கிற, அரண்மனையில் நடக்கிற காரியங்கள், நாட்டில் நடக்கிற நடப்பு காரியங்கள் எல்லாம் இவனுக்கு செய்திகளாக வரும். அது என்னென்ன நடந்திருக்குது, அங்கென்ன நடந்திருக்குது, இப்படி பேசுனாங்க, அண்ணன் செஞ்சாங்க, அதை செஞ்சாங்க. ராஜாவுக்கு 2 பேர் தீங்கு செய்ய பார்த்தாங்க. அதை மொர்தெகாயை காட்டி கொடுத்து எஸ்தர் ராஜாத்தி மூலமாக சொல்ல அது என்னென்னு கண்டறியப்பட்டு உண்மை என்று கண்டு அவளை தூக்கிலிடப்பட்டார்கள். ராஜா பாதுகாக்கப்பட்டார் அப்படின்னு சொன்ன உடனே அந்த மொர்தெகாய்க்கு ஏதாவது செஞ்சீங்களா? ஒன்றுமே செய்யலையே. ஏன் செய்யலை தெரியல. அப்படி அரண்மனையில் ராஜாவுக்கே நன்மை செய்த ஒரு போலீஸ்காரன் இருக்கிறான். அவன் யார், எங்கே இருக்கான்? அவன் நம்ம அரண்மனையில் தான் போலீஸ்காரன் வேலை செஞ்சிட்ருக்கான், காவல்காரனாக இருக்கான். அவனுக்கு ஏதாவது செய்யாமல் எப்படி விட்டது காரணம் யார் தெரியுமா? இந்த மொர்தெகாய்க்கு எதிரியாக இருந்த ஆமான் சாதாரண ஆளாக தான் இருந்தான். ஆனால் அவன் உயர்ந்த பதவியை இந்த ஆமான் பெற்றுக்கொண்டான். உயர்ந்த பதவி, 127 நாடுகளுக்கு அரசாளுகிற ஒரு ராஜாவுக்கு கையிலாக கொடுக்குற, அல்லது நாட்டுக்கு பிரதமராக இருக்கிற ஒரு மனுஷன் மந்திரியாக இருந்தான். பிரதம மந்திரி. எத்தனையோ மந்திரிகளும் தந்திரிகளும் ராஜாவை சுற்றிலும் இருப்பாங்க. மந்திரிகள் இருப்பாங்க, தந்திரிகள் இருப்பாங்க, அங்கே மந்திரவாதிகள் இருப்பாங்க. இவைகளை எல்லாருக்கும் மேலே ஒரு பெரிய அதிகாரியாக இந்த ஆமானை இந்த அகாசுவர் ராஜா நிறுத்தியிருந்தார்.
இந்த ஆமான் அதிகாரியாக இருக்கிறதுனால இந்த மொர்தெகாய் அவன் யூதன் அல்லாதவன், இவன் ஒரு யூதன், இவன் அடிமையான யூதன், அரண்மனையை வேலை செய்கிறான். ஆனால் யூதன் தெரிஞ்சாலே கரிச்சு கொட்டுவாங்க. அவனை அங்கேருந்து வெளியேற்றதுக்கு என்ன வேலை செய்யணுமோ அதை செய்வாங்க. யூதன் தெரிஞ்சு யூதன் மதிக்க மாட்டேங்கிறானே, இவனை ஒரு வழி பண்ணணும்னு சொல்லி தனக்கு இருக்கிற அதிகாரத்தை பயன்படுத்த 50 முழத்தில் தூக்கு மரத்தை கூட நட்டி, அந்த தூக்கு மரத்தில் அகாசுவர் ராஜாக்கிட்ட உத்தரவு வாங்கும்படிக்கு மொர்தெகாயை கொலை செய்து போடுவதற்காக இவனை தனக்கு இருக்கிற அதிகார பலத்தினால கொலை செய்ய திட்டமிட்டான். அதுக்காகத்தான் வாரான். அப்படி வந்து கொண்டிருந்த அந்த நேரத்தில் அதிகாலையில் ராஜாவை பார்க்க வரான். அதிகாரிகள் எப்போதுமே சந்திப்பது சகஜம்தானே, எதுக்காவது வந்திருக்கலாம். யார் அது மொத்தத்தில் ராஜா உத்தரவுலாம் உள்ள யாரும் வரக்கூடாது. அவர் என்ன பண்ணிகிட்ருப்பாரோ ஏது பண்ணிகிட்ருப்பாராக ராஜா அந்த நேரத்தில் வரக்கூடாது, அப்புறம் வா அப்படின்னு சொல்லுவார். பொற்கோலை நீட்டினா தான் வர முடியும், இல்லைன்னா செத்து போவான், அவனை கொன்று விடுவார்கள். ஆனால் இங்கேயோ இரவெல்லாம் தூக்கம் இல்லாமல் இந்த பதில் கிடைக்காம எப்படி ஆகிரும். இந்த மொர்தெகாயை கனப்படுத்தணுமே என்ன செய்யறதுன்னு எனக்கு தெரியல. இப்படி விட்டுட்டாங்களே, கிடப்பில் போட்டாங்களே, இந்த ஃபைலை தூக்கி எரிஞ்சிட்டாங்களே, இந்த ஃபைலை தூக்கி எரிஞ்சது யாராக இருக்கும். இதெல்லாம் இந்த காரியத்தை எல்லாம் அவன் யோசித்து கொண்டே இருக்கிற. என்ன செய்யலாம். இந்த ஆமான் உடனே கேட்குறான், ஆமானே, ராஜா ஒருத்தனை கனம் பண்ண விரும்புனா அவனை எப்படி கனம் பண்ணலாம்? இவன் நினச்சிட்டா நம்ம தவிர வேறு யார் இப்போதைக்கு உயர்ந்த பதவியில் இருக்கிறது யாரை கனப்படுத்த போகிறாரு? என்ன தான் கனப்படுத்துறதுக்காக அவர் எல்லா வேலையும் செஞ்சிட்ருக்கிறாரு, யோசிக்கிறார் போல் என்று அவன் சொல்லிட்டான். ராஜ குதிரை அங்கே சொல்லும்போது ராஜா ஏறி செல்கிற குதிரை, அவர் வஸ்திரம், அவனுடைய கிரீடம் அதெல்லாம் மாட்டி அவனை ஊராக தெருவாக கொண்டு போகிற வேலையில் சொல்லணும். ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு இவ்விதமாகவே செய்யப்படும் என்று எல்லாரும் தெண்டனிட்டு அவனை முழங்கால் வரைக்கும் அந்த காலத்து அரசர்கள் அப்படி செஞ்சுருக்காங்க, பணியும்படிக்கு செய்தார். இந்த மனுஷன் ராஜாவின் உயிரை காப்பாற்றுகிறதற்கு காரணமாக இருந்தவன் என்று சொல்லி அவனை ஊர் அறிய தெரியப்படுத்தி அரண்மனை சுற்றி வந்தார்கள். ஊர்வலம் வரும் அப்படியே செய்யணும்னு சொன்னானே, அதே போல் நீ போய் செய்ய. அவனுக்கு மறுநாள் இவனே அவனை குளிப்பாட்டி அவனுக்கு வேண்டிய வஸ்திரம் போட்டு அவனுக்கு ரதத்தில் அவனை குதிரையில் ஏற்றி இவனே ஊராக சொல்லிவிட்டு டயர்டாக சேர்றான். என்ன சோர்ந்து போய் வந்திருக்கீங்க? எனக்கு சோறு ஒன்றும் இல்லை, அரண்மனையில் நல்ல பதவி தான், நல்ல சம்பளம் தான், ராஜா நமக்கு நல்ல தோழனாக தான் இருக்கிறாரு. ஆனால் ஒன்று, இந்த மொர்தெகாய் தான் இன்றைக்கி அவனை இப்படி கனம் பண்ணிட்டாரு அப்படின்னு சொன்ன உடனே இனிமேல் நீ அவ்வளோதான்ப்பா, அவன் கனப்படுத்தப்பட்டுட்டான், அவன் ஒரு யூதனானால் நிச்சயமாக அவனுக்குத்தான் ஜெயம் உண்டாகும் என்று சொல்லி அவன் வீட்டை சார்ந்த அவனை நண்பர்கள் எல்லாம் சொல்லிட்டாங்க. வேதம் பிரதான சொல்லுது, திராட்சை செடியை காக்கிறவன் கனியை புசிப்பான், அத்தி மரத்தை காக்கிறவன் அதனுடைய கனியை புசிப்பான், எஜமானை காக்கிறவன் கனப்படுத்தப்படுவான். எஜமானை காக்கணும். ஒரு இடத்துல தாவீது அப்னேரை பார்த்து கேட்குறாரு, உன் எஜமானை காக்காமல் போனது என்ன, நீ கொலைக்கு பாத்திரவான இருக்கிறாய் என்று சொல்லி அப்னேர் நீ யார் அப்படின்னு சொல்கிறார். தாவீதுன்னு சொல்லுகிறான். தண்ணீர் சொம்பையும் சவுல் தலைமாட்டில் தண்ணீர் சொம்பை ஈட்டியும் தூக்கிட்டு போயிட்டு ஒருத்தன் நைட்டு வந்தானே, அவன் குத்தி போட்டிருந்தானே, என்ன பண்ணுவ நீ, உன் எஜமான காக்காமல் நீ போனது என்னடா, உன்னை கொலை செய்யணும் முதல்லன்னு சொல்லி அப்னேரை பார்த்து சத்தம் போட்டான். ஆகவே ஆண்டவர் என்ன சொல்கிறார் இதை பற்றி, ஒருவன் எனக்கு ஒளிஞ்சிதால் பிதா கனம் பண்ணுவார். ஆண்டவர்களுடைய பிரசன்னத்தையும் அவருடைய வார்த்தையும் அவருடைய சத்தியத்தையும் நம்முடைய வாழ்க்கையில் பாதுகாத்து கொண்டு அவருக்கேற்ற ஒரு வாழ்க்கை செய்கிறவர்களாக, அவருக்கேற்ற விரும்புகிற ஊழியத்தை செய்கிறவர்களாக இருப்போமானால் தேவன் நிச்சயமாக இந்த பூமியில் கனம் பண்ணுவார். எந்த வகையிலையும் குறையவே குறையாது.
யார் அதை தடுக்க முடியும்? கர்த்தர் செய்ய நினைத்ததை யாரும் தடுக்க முடியாது. எனக்கு அன்பான சகோதரனை சகோதரியே, கனத்தை அடையாளப்படுத்தி காட்டுகிறது குதிரை. குதிரை சம்பாத்தியத்தை காட்டுகிறது. யோபு குதிரை நிறையா வச்சுருந்தார், அதில் பட்டியலில் வருது. அதுபோல் 2 சாமுவேல் 15:1 அப்சலோம் அந்த ஆமானுடைய சம்பவத்துக்கு பின்பு குடும்பத்தை விட்டுட்டே போயிட்டார். சில வருஷங்களில் 2 வருஷ காலமாக அயலூரில் போயிருந்தவர் மறுபடியும் வந்து யோவாப்புடைய பிரயாசத்தினால தாவீதுட்ட சொல்லி, இப்படி ஒருத்தர் இருக்கானே, அவனை நீங்கள் கண்ணு காணாமல் வச்சுருக்கிறது நல்லதில்லைங்கிற மாதிரி ஒரு ஸ்திரியை விட்டு சொல்லி உணர்த்தி, அந்த காலத்தில் எவ்வளோ ஞானமாக செயல்பட்டுருக்காங்க. அப்சலோமுக்காக ரெக்கமெண்ட் பண்ணதே இந்த யோவாபு தான். அந்த யோவாபுக்கே அவன் வினையாவே கடைசியில் இருந்தான். இந்த அப்சலோம் வந்து மறுபடியும் வந்தால், சரி அவன் என்னை முகத்தை பார்க்க வேணாம், அவன் போய் அவன் வீட்டில் அவன் இருக்கட்டும் என்று சொல்லி அனுப்பிச்சிட்டார். அப்சலோம் பார்த்தார். ஆனால் அந்த காலத்தில் தான் தாவீதோடு ஒப்புரவாகிறதுக்கு ஒரு காரியத்தை செஞ்சார். யோவாபோட வயலெல்லாம் கொளுத்தி போட்டார். ஏன்ப்பா இப்படி பண்ணிட்டேன்னா, ஞாபகம் நீ கூட்டிகிட்டு வந்த என்ன ராஜாட்ட கொண்டு விடலையே. இப்போ ராஜாட்ட கொண்டு ஒப்புரவாகிற சமரசமாக இருக்கிறான். ஆனால் அவன் இருந்தாலும் அவன் ஒரு 50 பேரை சம்பாதிச்சிட்டான். அடிமைகளாக தன்னோடு கூட இவன் குதிரையில் ஏறி போனான்னா பின்னாடி ஒரு 50 பேர் ஓடி வருவான். அவனுக்கு குதிரைகளையும் சம்பாதிச்சான். குதிரை என்பது சம்பாத்தியம். நீங்கள் சம்பாதிக்க பலம் தருகிறவரும் ஆண்டவரே, சம்பாதிக்க ஞானம் தருகிறவரும் ஆண்டவரே, சூழ்நிலைகளை தருகிறவரும் ஆண்டவரே, உன் குறைகளை நிறைவாக்குறவர் தேவன். அவரை மெய்ப்பராக வைத்திருந்து அவருடைய வார்த்தையை கேட்டு வார்த்தையின்படி நடக்கிற மக்களுக்கு அவர் சம்பாதிக்க பலன் கொடுத்து ஞானம் கொடுத்து சந்தர்ப்பங்களை கொடுத்து ஆசீர்வதிக்கிறான். ஆதி நாட்களில் திருச்சபை ஆண்டவர் இப்படித்தான் ஆசீர்வதித்தார். உபாகமம் 28ஆம் அதிகாரத்தில் பல ஆசீர்வாதங்கள் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் ஒன்று, நீ கொடுப்பாய், நீ அநேகருக்கு கொடுப்பாய், கொடுக்கிறவனாக மாறுவாய். ஆண்டவர் தேடுகிற பிள்ளைகளுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. ஆண்டவர் தேடுறவங்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. பிலிப்பியர் 4:19 என்ன சொல்லியிருக்கு? தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறையெல்லாம் கிறிஸ்துவுக்குள் நிறைவாக்குவார் என்று ஒழுங்கு சரியான ஒரு மொழிபெயர்ப்பு. அதில் சொல்லப்பட்டிருக்கிற காரியம் என்ன? தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறையெல்லாம் கிறிஸ்துவுக்குள் நிறைவாக்குவார். அதில் சொல்லியிருக்கிறது உங்கள் குறையெல்லாம் மகிமையில் தான் நிறைவாகும். மகிமையில் தேவையில்லையே. ஆகவே ஒரு காரியத்தை நாம் யோசிக்கும்போது சொல்லப்பட்டிருக்கிற காரியங்களை யோசிக்கிறோம். இந்த பவுலுக்கு உதவி செய்தவர்கள் இந்த ஒரு சபையார் மட்டும்தான். இந்த பிலிப்பு பட்டணத்தார் மட்டும்தான், பட்டணத்தில் இருக்கிற சபை மட்டும்தான் உதவி செய்தது. ஆகவே இந்த மக்களை வாழ்த்துகிறார். அந்த வாழ்த்து வாக்குத்தத்தமாக நாம் அதை விசுவாசிக்கிறோம். ஆண்டவருடைய வெளிச்சமாக விசுவாசிக்கிறோம். ஆண்டவருடைய மனதின் எண்ணங்களாக நம்முடைய குறைவுகள் நிறைவாக்கப்பட அவர் வாழ்த்துகிறார் என்று எடுத்துக்கொள்ளுகிறோம். அந்த சபையாரை வாழ்த்துகிறார். நீங்கள் அனுப்பி தந்தவைகளெல்லாம் சுகந்த காணிக்கையாக ஏற்றுக்கொண்டேன், இது நிமித்தமாக உங்கள் குறைகளெல்லாம் நிறைவாக்குவார். அப்போ கொடுக்கணும். மிஷினரி ஊழியத்துக்கு கொடுக்கிறவர்களாக இருக்கணும். கொடுப்பான். சம்மந்தமில்லாதவங்க பேர் உண்டாகிறதுக்கு கொடுப்பான். திருவிழாவுக்கு நான் எழுதுகிறேன், ஐயா பேரை சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு பெல்லு போடுறதுக்காக கொடுப்பான், கோபுரம் கட்டுறதுக்காக கொடுப்பான். கஷ்டப்படுற ஊழியக்காரங்கள், நெருக்கப்படுற ஊழியக்காரங்களை விசாரித்து செய்ய மாட்டான். தெரியாது பலருக்கு அவங்க நினைப்பேன்னா ஊழியக்காரங்கள்லாம் ஹோஹோன்னு இருக்கான்னு நினைப்பு. உண்மைதான், அவங்க ஹோஹோன்னு இருக்க வச்சிருக்கிறாரு. ஆனால் அவங்க ஆரம்பங்கள் அப்படி இல்லை. அற்பமான ஆரம்பம், நெருக்கப்படுகிற துன்பப்படுகிற ஒரு வாழ்க்கையில் கடந்து வந்தவங்க தான். அப்போஸ்தலனாகிய பவுல் ஆண்டவருக்காகவே சிறுமை அனுபவிக்க இங்கே வாங்கி அடுத்த இடத்துக்கு கொடுத்துக்கிட்டு போனவர். அது மாதிரி எல்லா ஊழியங்களும் அப்படி அல்ல. பரிசோதித்து பார்த்து இந்த காரியங்களை செய்தால் நலமாக இருக்கும். கர்த்தரும் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்கள் குறைகள் நிறைவாக்கப்படும்படி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கும்படி. குதிரை என்பது சம்பாத்தியத்துக்கு அடையாளம்.
குதிரை என்பது ஆயத்தத்துக்கு அடையாளம். நீதிமொழிகள் 21:31 வாசிக்கிறோம், குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். ஜெயம் கொடுக்கிறவர் ஆண்டவராக இருந்தாலும் குதிரை ஆயத்தப்படுத்தப்பட்டு கொண்டே இருக்கும், பழகி கொண்டே இருப்பான். யுத்தமே இருந்திருக்காது. சாலமோன் காலத்தில் 40 வருஷமாக அமைதலுள்ள ஒரு ஆட்சி தான். ஆனாலும் யுத்தத்துக்கு பழகி கொண்டே இருப்பார்கள், ரெடியாக இருப்பாங்க. தொடச்சி வைக்கிறது, அப்பப்போ அதை வெடி ஓடுறது, அப்பப்போ என்னென்ன செய்யணுமோ, ஒரு இராணுவ வீரர் என்னென்ன செய்யணுமோ அத்தனை ஓடுவான், சாடுவான், எக்ஸசைஸ் பண்ணுவான். யுத்தம் வந்தாலும் வராவிட்டாலும் அவன் கடமையை செஞ்சுக்கிட்டே இருப்பான். அதுபோல் இது ஆயத்தமாக இருக்கிற ஒரு காரியத்தை இந்த குதிரை மூலமாக பார்க்குறோம் ஐயா. நீ ஆயத்தமாக எல்லா நிலைகளில் இருந்தால் பரிசுத்தமுள்ள தேவன் அவருடைய கரத்தில் பரிசுத்த பாண்டமாக எப்போதும் எல்லா காரியத்தையும் செய்கிறதுக்கு ஆயத்தமாக இருந்தால் அவர் பயன்படுத்துவார், நலமான பாத்திரமாக பயன்படுத்துவார், அவருக்கு உகந்த பாத்திரமாக உன்னை பயன்படுத்துவார். வேண்டாததை அகற்றி அவருக்கு ஏற்ற வாழ்க்கை செய்ய கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். ஆயத்தமுள்ள வாழ்க்கை, அவர் ஊழியத்துக்கு ஊழியம் செய்வதற்கு ஆயத்தம், எந்த வேலையும் எந்த நேரம் செய்கிறதுக்கு ஆயத்தமுள்ள மனம் வேணும். அதுக்கு மனம் இருக்கணும், அதுக்கு நல்ல குணம் இருக்கணும், அதுக்கென்று ஒரு அர்ப்பணம் இருக்கணும். எங்கள் பாஸ்டர், எனக்கு ஒரு பாஸ்டர் ஆரம்ப காலத்தில் இருந்தார். அவர் சிபிஎம்லேருந்து வந்தவர். அந்த பாஸ்டர் 11 மணிக்கு போய் இட்லி வாங்கிட்டு வர சொல்லுவார் கடையில். நான் 11 மணிக்கு இருக்காத ஐயா, இந்நேரம் இட்லி வச்சுருக்க மாட்டான், பரோட்டா தான் வச்சுருப்பான், ஒரு வேளை தோசை இருக்கும், நீ போயிட்டு வாயன் இருக்கும். இதே மாதிரி ஒரு நாள் போக சொன்னார், போயிட்டு வந்துட்டேன். சரி மறுபடி போய் தோசையாவது வாங்கிட்டு வா, சரி தோசை வாங்கிட்டு வந்தேன். மறுநாளும் அதே போல் தான் சொல்கிறாரு, இன்றைக்கி போய் கேளு, இன்றைக்கி இருக்கும். அப்போ நான் அவரை திட்டி விட்டேன், என்ன நீ இப்போ நினச்சிட்ருக்கீங்க, என்னை எங்கேயாவது நீ வராதப்பா, அந்த டைமுக்கு வராதப்பானா வராமல் இருந்துக்க போகிறேன், என்ன தேவையில்லாமல் ஏன் என்ன அனுப்புகிறீங்க அப்படின்னு நான் கோபப்பட்ட போது அவர் என்ன சொன்னார்னா, இல்லை நான் போக சொன்னால் நீ போகணும், அந்த கீழ்ப்பண்ணி அங்கே இல்லைன்னு எனக்கும் தெரியும், இட்லி இருக்காதுன்னு எனக்கும் தெரியும், ஆனால் சொன்ன வார்த்தை கீழ்ப்படுகிறியா அப்படின்னு உன்னை பரிசோதித்து பார்க்கத்தான்ப்பா நான் சொன்னேன். அதுலேருந்து அவர் எள்ளுன்னா என்னையா நிற்பேன். அந்த மாதிரி ஒரு ஓஹோ இப்படி ஒரு ரகசியம் அதில் இருக்கா. அதுபோல் தாங்க ஆயத்தம்னா என்னது, எந்த காரியத்தையும் செய்கிறதுக்கு எப்போதும் ஆயத்தமாக இருக்கணும். அவர் வந்தாலும் அவர் வருகை செல்ல ஆயத்தமாக இருக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆயத்தத்துக்கு அடையாளம் அடுத்து வாசிக்கிறோம், அடங்கி இருத்தலுக்கு அடையாளம். எவ்வளோ பெரிய குதிரை பாருங்கள், அது அடங்காத குதிரையாக இருந்தாலும் அந்த குதிரையை அது கடிவாளத்தினால அவ்வளோ பெரிய சரீரத்தை உடைய அந்த குதிரையை அடக்கி போடுகிறோம் பாருங்கள் என்று யாக்கோபு 3:3 சொல்லுகிறார். அது அடங்கக்கூடிய ஒன்று, அடங்கி இருக்கக்கூடிய ஒரு ஜீவன். அதனால குதிரை யுத்தத்துக்கு, குதிரையை ரதத்தை இழுத்துட்டு போகிறதுக்கு, குதிரையை பல விதங்களுக்கு பயன்படுத்துகிறார்கள். அது அடங்கி இருக்கும், அடங்கி இருத்தலுக்கு அடையாளம். ஆமாம், வாலிபர்களே தங்களுக்கு தாழ்ந்து இருக்குது, பலன் இருக்குது, கருவு இருக்குது, இஷ்டத்துக்கு ஓடக்கூடாது, இஷ்டத்துக்கு செய்யக்கூடாது, ஒவ்வொன்றே கேட்கணும். உங்களுக்கு தலைமைத்துவத்தில் இருக்கிறவங்கள்ட்ட கேட்டு அடங்கி நடக்கணும். 1 பேதுரு 5:6 சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரத்தில் அடங்கியிருங்கள். ஆண்டவருடைய பலத்த கரத்தில் அடங்கி இருக்கிற ஒரு அனுபவம் நமக்கு காணப்பட வேண்டும். அதுக்கு கடிவாளம் போட்டு வச்சுருப்பார், அதிகாரத்தை கொடுத்துருப்பார். நம்மளை ஆண்டு நடத்தக்கூடிய ஒரு அதிகாரத்தை இன்னொருத்தர் கொடுத்துருப்பார். அதனால் அவர் இல்லைன்னா ஒரு வேலையும் நடக்காது என்று சொல்லுகிற அளவுக்கு அங்கே வச்சுருப்பார். உங்களுக்கு காலம் வருகிற வரைக்கும், ஒவ்வொன்றுக்கும் ஒரு காலத்தை வச்சுருக்கிறாரே, அந்த காலம் வருகிற வரைக்கும் ஆண்டவர் வைத்த இடத்துல ஆண்டவர் யாரு கீழே வச்சுருக்கிறாரோ, யாராக வச்சுருக்கிறாரோ, உங்களுக்குரிய இடத்தில் இருந்து கொண்டு
ஆண்டோட நாமத்தை மையப்படுத்தி ஒரு திருச்சபையில் அவரை உயர்த்தி வாழும் பொழுது நிச்சயமாக ஏற்ற காலம் வரும்போது கர்த்தர் உயர்த்துவார். இன்றைக்கு 1.5 லட்சம் பேருக்கு மேலே இருக்கிற ஒரு சபை போதகர் சொல்கிறாரு, முதல் முறையாக அந்த போதகரமாக இவங்க தான் ஆராதிப்பாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு சைக்கிள் மிதித்து போவாராம். போனபோது அங்கே அன்னைக்கு திருவிருந்து 3 பேர் தான் திருவிருந்து, 3 பேருக்கு தான் ஒரு பிரசங்கம். அப்படி இருந்த ஒருத்தர் அடங்கி ஒரு விசுவாசியாக இருந்து போதனை கேட்டு வளர்ந்தவர் ஒரு நாள் அவர் தலையில் கை வச்சு ஜெபம் பண்ணிட்டு சொன்னாராம், நீ பெரிய ஊழியக்காரனாக வருவ, எவ்வளோ பெரிய சபைகள் அங்கங்கெல்லாம் இருக்குது, அங்கெல்லாம் நீ போகாமல் இவ்வளோ தூரம் சைக்கிள் மிதித்து என்னை தேடி வந்து போதனையை கேட்டு வளரும்படி உன்னை அர்ப்பணித்திருக்கிறாயே, கர்த்தர் விட மாட்டார், உன்னை பெரிய சபையை நடத்துவார், ஆசீர்வதிப்பாருன்னு சொல்லி ஆசீர்வாதம் போட்டார். அதுபோல் ஆண்டவர் உன்னையும் அந்த விதங்களிலே நடத்துவார். இன்றைக்கு உலகத்தில் இல்லை எம்எஸ் ஜோசப் ஐயா, அவரை தெரியாத பெந்தகோஸ்த வட்டாரத்தில் யாரும் இருக்க முடியாது. தமிழ்நாட்டில் கேரளாவில் எம்எஸ் ஜோசப் ஐயானா தெரியாது, மலையாளத்துக்காரர் தான். பிள்ளை இல்லாமல் வேதத்தை வாசிப்பார், போட்டி போட்டு வாசிப்பார், பணிவிட அப்படி செய்வார். அவர் ஒருத்தர் கீழே இருந்த வாலிபனாக இருந்தபோது அவர் இன்னொரு இடத்துக்கு மாற்றலாகி போகிறாரு, அவருக்காக ஜெபிக்கிறாரு. ஜெபம் பண்ணும் பொழுது ஜெபிக்கிற அந்த ஊழியருடைய கண்ணீர் இவர் தலைமையில் விழுந்ததை அவர் உணர்ந்தார். அந்த ஊழியர் இவருக்காக அழுது ஜெபித்தார். அடங்கி இருக்கிற இந்த பையனை ஆசீர்வதித்தே ஆகணும் ஆண்டவரே, எத்தனை அருமையாக எங்கள் மத்தியில் இருந்தான்னு சொல்லி அவருக்காக ஜெபித்து விட்டாராம். அவர் தான் தமிழ்நாட்டுக்கே ஒரு மலையாளத்துக்காரர் தான், ஆனால் தமிழ்நாட்டுக்கு ஐபிசி சபையினுடைய தலைமை போதகர் தலைவராக அவர் சாகிற மட்டும் அவர் தான் இருந்தார்னு நினைக்கிறேன். அநேக வருஷங்கள் அவர் இந்த எளிமையான வாழ்க்கை, அதே நேரத்தில் தாழ்மையான மனுஷன், உயர்ந்த பதவி, கர்த்தருக்கு சோத்திரம், ஒரு அடக்கமுள்ள மனுஷனாக இருந்தார். அவருக்கு பிறந்த நாள் பாராட்டு விழா வைக்கிறாங்க ஒரு இடத்துல, போதகர் ஐக்கியத்தில். அவருக்கு ஒரு கிஃப்ட் கொடுத்தாங்க, அவரை ஆடை போத்துனாங்க, எல்லாம் வாங்கி சோத்திரம் சொல்லிவிட்டு அன்றைக்கி கூட்டம் முடிஞ்சிச்சு. எல்லோரும் சாப்பாடு போடுவாங்க இல்லையா, இவர் ஒரு ஓரமாக எல்லாரும் பொதுவாக சாதாரணமாக உட்காந்து சாப்பிட்றவங்களோட இவரும் போய் உட்காந்துக்கிட்டு சாப்பிட்டுட்டு இருந்தார். அப்போது இவர் தேடி இவங்க பாத்ரூம் போயிருக்கிறாரு போல் இருக்குன்னு இவர் தேடிக்கிட்டு இருக்காங்க. அதுக்குள்ளே பாதி சாப்பாடு சாப்பிட்டார். ஐயா, நாங்கள் உங்களுக்கு அங்கே போட்டிருக்கோமே என்று அங்கே தலைவர்களுக்குன்னு ஒரு வரிசை இருக்குது. அந்த வரிசையில் இவருக்கு ஸ்பெஷலாக ஒரு சேர் போட்டு அங்கே இலையெல்லாம் போட்டு டேபிள் எல்லாம் போட்டு அலங்கரித்து வச்சுருக்காங்க. இல்லை, எனக்கு இது போதும், எனக்கு அதெல்லாம் வேண்டாம் என்று அந்த சொன்ன வார்த்தையை நான் பக்கத்துலேருந்து கேட்டுக்கிட்டே இருக்கேன். எங்கேயா போயிட்டாங்க இந்த மாதிரி ஆட்கள்லாம் இன்றைக்கி எங்கே போயிட்டாங்க? ஏன் அடுத்த ஜெனரேஷனை நீங்கள் உருவாகுங்க, அடங்கி இருங்க. கர்த்தருடைய ஏற்ற காலத்து வரும்போது உன்னை உயர்த்துவார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இன்னும் குதிரை குறித்து நிறைய ரகசியங்களை கற்றுக்கொள்ளலாம். அது பெரிய பாடம். இன்றைக்கு வேண்டாம், இன்றைக்கி போதும். கர்த்தர் வாய்க்கை செய்யும் பொழுது அந்த காரியங்களை கவனிப்போம். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். எங்களை நேசிக்கிற அருமையான பிதாவே, இந்த குதிரையின் மூலமாக பயமறியாதது, அது கணத்துக்கு அடையாளம், அந்த குதிரை சம்பாத்தியத்துக்கு அடையாளம், குதிரை என்பது ஆயத்தத்துக்கு அடையாளம், குதிரை என்பது அடங்கியிருத்தலுக்கு அடையாளம். இந்த வார்த்தையை கேட்ட பிள்ளைகள் கேட்ட வார்த்தைக்கேற்ற வாழ்க்கை செய்யும்படிக்கு எல்லா வகையிலேயும் நீர் ஆசீர்வதிக்கணும். இப்படி விசேஷ பிரசன்னவளை மூடி மறைக்கணும். கேட்க போகிறவளே ஆசீர்வதிங்க. மகிமையாக உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.